Hi everyone. இந்த லைவ் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடுது. ஆடியோ கிளியரா இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். How is the audio? ஆடியோ கிளியரா இருக்கா இல்லை டல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஹாய் முத்துராஜ், ஹாய் சுபாஷ். கிளியர், ஓகே, கிளியரா இருக்கு, ஓகே, தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும், ஹாய் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஹாய். 1 செகண்ட். இப்போ ஒரு 2 டேஸா என்னன்னு தெரியல, ஒரு ஹீட் அது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன டவுட் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. அதை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கான குவிஸ் பத்தி நம்ம பார்க்க போயிடலாம். டெக்ஸ்ட் பண்ற எல்லாருக்கும் ஹாய் ஹாய். அனுஷ்யா ஹாய். ஓகே, ஆடியோ கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சசிகலா ஹாய். பாப்பி, சதீஷ் ஹாய். ஸ்ரீதேவி குட் சார், ஓகே. எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். யாருக்காவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதா ஃப்ரம் த லாஸ்ட் லைவ்? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஹாய். பிருத்விராஜன் ஹலோ. முகமது ஆஷிக் ஹாய். சந்தீப் ஹாய் அண்ணா. ஓகே, இப்போ கொஞ்சம் வீடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு லைட் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அண்ணா ஆர்ஆர்பி ஃபார்மகாலஜி ட்ரக் நேம் படிச்சா மறந்துடுது, அப்புறம் இந்த வீக் படிச்சதை நெக்ஸ்ட் வீக் மறந்தா எதனா டிப்ஸ் சொல்லுங்க. ஓகே, ஓகேப்பா, நான் எல்லாமே சொல்றேன். சரி, இப்போ நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன டாபிக் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ். ஹாய் கனீத். கோபாலன் ஹாய். காளீஸ்வரி ஹாய். ஓகே, மோஸ்ட்லி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லைவ்ல இருந்த அளவுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராவது இன்னும் ஜாயின் ஆகலை அப்படின்னா அந்த லிங்க்கை குரூப்ல போடுறேன். இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா லைவ்ல நீங்க இந்த வீடியோ லேட்டராகவும் அவைலபிளாக இருக்கும், பட் நீங்கள் லைவ்ல அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் லைவை டைரக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்க. ஏன்னா இதில் தான் நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த நீங்கள் வந்து அதை குவிஸாக ட்ரை பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. குரூப்ல லிங்க் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் லிங்க் போட்டாச்சு. கிளாசிஃபிகேஷன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஈஸியா படிக்க மெத்தட் சொல்லுங்க. சொல்றேங்க. ஓகே, நான் இதெல்லாமே சொல்றேன். நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்றேன். டெய்லி 1 hour லைவ் இதே மாதிரி போடுங்க சார், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்றேங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா போடலாம். சரி, ஓகே. Now we will begin the pharmacology quiz live.
ஸோ ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக். ஸோ ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் சிஎன்எஸ்ல பார்க்கலாம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அது வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ நான் இந்த கொஷின் சொல்கிறேன், அந்த கொஷினோட சாய்ஸஸும் சொல்கிறேன். அதுக்கான கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கும் அது வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். விச் இஸ் அ கேஸ் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் அனஸ்தீஷியா? அதாவது ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் எந்த கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க? இதுக்கான சாய்ஸஸ் இந்த கொஷின் நான் கமெண்ட்லையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கான சாய்ஸஸ் சொல்கிறேன். ஸ்டேஜ் ஆஃப் அனால்ஜெசியா, சாரி கேஸ் கேட்டிருக்கேன்ல, அடுத்த கொஷின். ஈத்தர் ஆப்ஷன் ஏ, ஹாலோதேன், சைக்ளோப்ரோபேன், தென் அனதர் சாய்ஸ் இஸ் தயோபென்டல் சோடியம். இது எல்லாமே ஜென்ரல் அனஸ்தெட்டிக் ட்ரக் தான். பட் இதில் எது வந்து கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி இருக்கக்கூடிய மூணுமே கேஸ் ஃபார்ம்ல இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணுங்க. ஈத்தர், ஹாலோதேன், சைக்ளோப்ரோபேன், தயோபென்டல். நைட்ரஸ் ஆக்சைடு நான் சொல்லவே இல்லையே, அதை ஏன்பா எல்லா ஆன்சரா போடுறீங்க? இப்ப கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 கேஸ் இருக்கும். ஆனா அவங்க சாய்ஸ் வந்து ஒரே ஒரு கேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லக்கூடாது. இதுல எது கரெக்டோ அதை சொல்லணும். நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கேஸ் தான், ஆனா இங்க சாய்ஸ்ல இல்ல. நிறைய பேர் நைட்ரஸ் ஆக்சைடு சொல்லியிருக்கீங்க, ஹாலோதேன் சொல்லியிருக்கீங்க, தயோபென்டோன், சைக்ளோப்ரோபேன்னு மௌரியான்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. வேற யாராவது சொல்லியிருக்கீங்களா? ரகுன்னு ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ். சைக்ளோப்ரோபேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அதுதான் வந்து இதுல வந்து கேசியஸ் ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடும் கரெக்ட் ஆன்சர் தான், ஆனா இங்க சாய்ஸஸ்ல இல்லை. மீதி இருக்கக்கூடிய ட்ரக் எல்லாமே வந்து இன்ட்ராவீனஸ் அனஸ்தெட்டிக்ஸ்ல வரும். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். லாஃபிங் கேஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். which is also known as dissociative anesthetic agent? இதையும் நான் கமெண்ட்ல போடுறேன். ஸோ கமெண்ட்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. which is a dissociative anesthetic? சாய்ஸஸ் வந்து தயோபென்டல், ஈத்தர், கெட்டமைன், ப்ரோப்போஃபோல். இதுல இருக்கிற எல்லாமே அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ் தான். இதுல எது வந்து டிசோசியேட்டிவ்? சாய்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் போல. இதுல எல்லாரும் அந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்க போல. கெட்டமைன் சோடியம்னு போட்டிருக்கீங்க. எஸ், ஆல் ஆர் கரெக்ட். சூப்பர். ஸோ கெட்டமைன் சோடியம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கெட்டமைன், எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். இல்லை கீட்டமைன் கூட சொல்லுவாங்க. அது ஏன் அந்த பேர் சொல்றாங்க தெரியுங்களா? ஏன் டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்னு சொல்றாங்க? அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா என்ன ஆக்ஷன் வரும், எதனால அதை டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக்னு சொல்றாங்க? அது ஏன் மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஹாலுசினேட்டிங் ஸ்டேஜ். எஸ், ஹாலுசினேஷன் தான். என்ன ஹாலுசினேஷன், எப்படி ஃபீல் ஆகும்னு கேட்குறேன். ஹாலுசினேஷன், டிலிரியம். மோஸ்ட் ஆஃப் த அனஸ்தெட்டிக் ட்ரக்குக்கு டிலிரியம் வந்து இருக்கு. ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. NMDA antagonist, loss of consciousness, out of body. சூப்பர். செல்வராஜன் ஒருத்தங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ரகுன்னு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ், 2 பேரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்மளோட பாடியில இருந்து நம்ம சோல் வந்து டிசோசியேட் ஆகுற மாதிரி, அதாவது விலகி போற மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் வந்து உருவாகும். அதனாலதான் அதை வந்து டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக் சொல்றாங்க. சூப்பர். ஸோ இது வந்து இப்போ எல்லாரும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணவங்க சூப்பர், சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் ஆல்சோ கால்ட் லாஃபிங் கேஸ்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு மூவில கூட வரும், விஜய் மூவி தான், பைரவா மூவி. ஸோ அதுல வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட்ரஸ் ஆசிட் கிடையாது, நைட்ரஸ் ஆக்சைடு, N2O.
ஸோ அந்த மூவில நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கேஸ் அவங்க முகர்ந்ததும் சிரிப்பா வரும். அது ஏன் அந்த சிரிப்பு வருதுன்னு தெரியுங்களா? அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது லாஃபிங் கேஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது வந்து லாஃபிங்கை உண்டு பண்ணுது? காரணம் என்ன? காரணம் தெரிஞ்சவங்க மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார குயிக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, வேகமா டைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியும். ஏன் அதை எடுத்துக்கிட்டா நமக்கு அந்த சிரிப்பு வருது? ஸ்டிமுலேஷன் ஆஃப் ப்ரோகா சென்டர் இன் பிரெயின். எஸ், ஐ திங்க் இதுவும் கரெக்ட் தான் நினைக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எஸ், என்ன அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்துட்டேன்னா வேசோ டைலேஷன் ஆகும். அதனால வந்து நம்ம ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்மளை வந்து சிரிக்கிறதுல இருந்து எது கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு ஒரு டென்ஸான சுச்சுவேஷன், அந்த ஃபீலிங் எல்லாமே வந்து கம்மியாயிடும் பிகாஸ் ஆஃப் வேசோ டைலேஷன். ஸோ அந்த நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுனால அந்த ஒரு லாஃபிங் சென்சேஷன் வரும்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து ப்ரோகா சென்டர்னு சொல்லியிருக்கீங்க. நான் அந்த மெக்கானிசம் நான் பார்க்கல. ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் ஒன்று சொன்னேன், அது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் அதை சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தயோபென்டல் சோடியம் இஸ் அண்ட் டேஷ். தயோபென்டல்னு ஒரு ட்ரக் இருக்கு. இது வந்து என்ன ஏஜென்ட்? ஆப்ஷன் ஏ டிசோசியேட்டிவ் ஏஜென்ட், ஆப்ஷன் பி இன்டியூசிங் ஏஜென்ட், ஆப்ஷன் சி மெயின்டெனன்ஸ் ட்ரக், ஆப்ஷன் டி கண்டக்டிங் ஏஜென்ட். இதில் எது கரெக்ட் ஆன்சர்? இந்த கொஸ்டின் போட்டுறேன். ஸோ தயோபென்டல் சோடியம் என்ன ஏஜென்ட்னு சொல்றாங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். அப்படியே ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுங்க. அதை ஏன் அந்த பேர் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. என்ன பேரு, ஏன் அந்த பேர் சொல்றாங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இன்டியூசிங் ஏஜென்ட். எஸ், தட் இஸ் கரெக்ட். ஆனா ஏன் அந்த பேர்? அதுக்கு மீனிங் என்ன? ஏன் இன்டியூசிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க? இன்டியூஸ்னா என்னது? தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொன்னீங்கன்னா so that more clarification will come. இன்டியூசிங் ஏஜென்ட் தூண்டுறது, சடன் ரியாக்ஷன், தூண்டுதல். தூண்டுதல்னா ஸ்டிமுலேஷன் தானே. இன்க்ரீஸ், ஆக்ட் வித்தின் 15 seconds. எஸ், ஆல்மோஸ்ட் கரெக்ட். எஸ், இல்லை ஆல்மோஸ்ட் இல்லை, இது கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ தயோபென்டல் சோடியம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் ட்ரக், அல்ட்ரா ஃபாஸ்ட் ஆக்டிங். ஸோ அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்ட உடனே குயிக்காக வந்து நமக்கு அனஸ்தீஷியா இன்டியூஸ் ஆகிடும். அப்படின்னா வந்து அனஸ்தீஷியா வந்து உருவாக்கிடும்னு அர்த்தம். இன்டியூஸ்னா வந்து உருவாக்குறது, இல்லைன்னா உள்ளாக்குதல். ஸோ ஓகே, ஸ்டிமுலேஷனுங்கிறதும் நியர்லி கரெக்டான ஆன்சர் தான். அதிகப்படுத்துதல், ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ தட் இஸ் த ரைட் ஒன். ஸோ இன்டியூசிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈத்தர்? ஸோ ஈத்தரோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான சாய்ஸஸ்: ஆப்ஷன் ஏ இன்ஃப்ளேமபிள், அதாவது தீ பற்றிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி பிராங்கோ டைலேட்டர், பிராங்கை வந்து ரிலாக்ஸ் பண்றது. ஆப்ஷன் சி அனால்ஜெசிக். அப்புறம் ஆப்ஷன் டி வந்து ஆல் த அபோவ். இதுல எது வந்து ஈத்தரோட ப்ராப்பர்ட்டி? ஏவா, பியா, சியா, டியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க போடுங்க. எஸ், ஆல் த அபோவ் கரெக்ட் தான். எல்லாமே இதோட ப்ராப்பர்ட்டி தான். இன்ஃப்ளேமபிள், ஈஸியாக தீ பற்றிக்கும். பிராங்கோ டைலேட்டர்னா சுவாசப்பாதை வந்து ஃப்ரீ ஆகும். அனால்ஜெசிக்னா பெயின் வந்து குறையும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஐவி அனஸ்தெட்டிக் தியோபென்டல். ஸோ அந்த தயோபென்டல் ட்ரக்கோட ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து எவ்வளோ நேரம்? ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, இப்போ அந்த ட்ரக் வந்து ஒரு டைம்ல எடுத்துக்கிறாங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம்ல இருந்து எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ 9 மணிக்கு ட்ரக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 9:05 ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் 5 minutes. அந்த மாதிரி தயோபென்டலோடது எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 20 to 30 seconds, ஆப்ஷன் பி 2 minutes, ஆப்ஷன் சி 5 minutes,
ஆப்ஷன் டி 15 minutes. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. 15 seconds, எஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 22 இல்லை 15 to 30 secondsனு வச்சுக்கலாம். சூப்பர், எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கெட்டமைன் ஆக்ட் ஆன் விச் ரிசெப்டார்? ஆப்ஷன் ஏ GABA, ஆப்ஷன் பி NMDA, ஆப்ஷன் சி குளூட்டமேட், ஆப்ஷன் டி ஸ்டீராய்டு ஹார்மோன். ஸ்டீராய்டு ஹார்மோன் ரிசெப்டார், நியூக்ளியர் ரிசெப்டார். NMDA, எஸ், எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ கெட்டமைன் ஆக்ட் ஆன் NMDA ரிசெப்டார். NMDA ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு ட்ரக், ஸோ கெட்டமைன் வந்து NMDAல ஆக்ட் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வேற NMDAல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் எதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செலிஜிலின், அது NMDA இல்லைன்னு நினைக்கிறேன், அது வந்து MEAO. மிமான்டைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து NMDA ரிசெப்டார்ல ஒர்க் ஆகும். இதுக்கு ஒரு யூஸும் இருக்கு, இந்த மிமான்டைன் ட்ரக். அது எங்க யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிமான்டைன் எந்த டிசீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க? அல்சைமர் டிசீஸ். சூப்பர். ஒரு சிலர் அமான்டிடின் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அமான்டிடின் வந்து இது வந்து டோபமைன் ரிலீஸ் என்ஹான்சர்னு நினைக்கிறேன். அமான்டிடின், எஸ், அமான்டிடின், ரிமான்டிடின் இதெல்லாம் அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷன்? ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷன் ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ், அனஸ்தீசியாவுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதோட யூஸ் என்ன? ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ் ஆங்ஸைட்டி, ஆப்ஷன் பி டிக்ரீஸ் செக்ரீஷன்ஸ், ஆப்ஷன் சி ப்ரொடியூஸ் அம்னீஷியா. அம்னீஷியான்னா வந்து மறதி. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மறதி. அப்புறம் ஆப்ஷன் டி வந்து ஆல் த அபோவ். டிக்ரீஸ் ஆங்ஸைட்டி, ஆல் த அபோவ். எஸ், ஆல் த அபோவ் தான் கரெக்ட் ஆன்சரு. இந்த ஆங்ஸைட்டி, அதாவது இப்போ அனஸ்தீஷியாவுக்கு ஒரு பேஷண்ட் போறாங்கன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டியை வந்து கம்மி பண்றதுக்காகவும், அவங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய செக்ரீஷன்ஸ், இப்போ அவங்க தூக்கத்துல இருந்தா கூட மேபி வாயில இருந்து செக்ரீஷன் வரலாம், இல்லை இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல இருந்து செக்ரீஷன் வெளியே வரலாம். அந்த மாதிரி வரக்கூடாதனால செக்ரீஷன் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் அம்னீஷியானா வந்து அந்த சர்ஜரி அப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நினைவுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்னீஷியாவும் வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் அ சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக் ட்ரக்? சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக் அப்படின்னா பாடியோட சர்ஃபேஸ்ல தான் அதை வந்து யூஸ் பண்றாங்க. இன்ஜெக்டோ இல்லை இன்ஹாலேஷனோ பண்றது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சாய்ஸஸ் வந்து கொகைன், லிக்னோகைன், பிரிலோகைன், தென் ஆப்ஷன் டி வந்து போத் ஏ அண்ட் பி. லிக்னோகைன் வந்து சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது ஃபார்மசியில் ஜெல் ஃபார்ம்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோஸ். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கொக்கைனுங்கிறது வந்து அதுவும் ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக் தான். ஆக்சுவலாக லோக்கல் அனஸ்தட்டிக் ட்ரக்ஸில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரக் வந்து கொக்கைன் தான். என்னதான் அது டாக்ஸிக்கான ட்ரக்காக இருந்தாலும் அது வந்து ஒரு காலத்தில் லோக்கல் அனஸ்தீசியாக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொக்கைன், லிக்னோகைன் இது ரெண்டுமே வந்து சர்ஃபேஸ் அனஸ்தட்டிக் தான். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. சூப்பர். பென்சோகைனும் சர்ஃபேஸ்ல வரும். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which drug prolong the duration of action of local anesthetics? இப்போ லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரக்ஸோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது அது ஒர்க் பண்ணக்கூடிய டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரக் வந்து கொடுப்பாங்க. அது என்ன? ஆப்ஷன் ஏ அட்ரினலின், ஆப்ஷன் பி கெட்டமைன், ஆப்ஷன் சி வாசோப்ரெசின், ஆப்ஷன் டி ப்ரோப்ரனோலால். சூப்பர், அமேசிங்.
மோஸ்ட் பீப்புள் ஆல்மோஸ்ட் நியர் டு 90% ஆஃப் பீப்புள், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து அட்ரினலின் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ அட்ரினலின் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அது ஏன் அட்ரினலின் வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லுங்க. கான்சன்ட்ரேஷனும் போட்டிருக்காங்க. சூப்பர். 1:1 lakh. ஒருத்தங்க நல்லா இன்டெலிஜென்ட்டா கமெண்ட் போடுறாங்க. சூப்பர். பிகாஸ் ஆஃப் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ரகுன்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்கீங்க. பாப்பி சதீஷ், நீங்க 2 பேரும் கரெக்டா போட்டிருக்கீங்க. ஆசம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அட்ரினலின் இன் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அட்ரினலின் இன் லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸ். இது இப்பதான் ஒருத்தங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வந்து 1:1, 1:100, 1:10,000, 1:1 lakh. Super. Okay, nice. 1:1 lakh. Next question. Which is an ultra short acting sedative drug? இப்போ ஜெனரல் அனஸ்தீசியா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செடேட்டிவ் பத்தி. ஐ மீன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். Which is an ultra short acting sedative drug? Option A diazepam, option B clonazepam, option C triazolam, option D flurazepam. அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குயிக்கா ஆக்ட் ஆகக்கூடியது. ரொம்ப ரொம்ப குயிக்கா அதோட எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய பேர் டயாசிபம் சொல்றீங்க. டயாசிபம் வந்து ஆக்சுவலா லாங் ஆக்டிங்ல வரும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ட்ரைஅசோலம், மிடாசோலமும் போட்டிருக்கீங்க. எஸ், மிடாசோலமும் கரெக்ட் தான். ட்ரைஅசோலமும் கரெக்ட் தான். So triazolam is the correct one. Okay. Next question. Feeling of sleeplessness is called. Sleeplessness அப்படின்னா தூக்கம் வராம இருக்கக்கூடிய ஃபீலிங். அதுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ அம்னீஷியா, ஆப்ஷன் பி இன்சோம்னியா, ஆப்ஷன் டி நார்கோலிப்சி, ஆப்ஷன் டி இன்ஃபாக்ஷன். சூப்பர். ஆப்ஷன் பி இன்சோம்னியா. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 2 முக்கியமான கொஸ்டின் இப்போ வரப்போகுது. பென்சோடையசெபின்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா செடேட்டிவ் ஹிப்னாட்டிக்ல. அந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸோட மெக்கானிசம். பென்சோடையசெபின்ஸ் ஆக்ட் பை இன்க்ரீசிங் த டேஷ் ஆஃப் டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கான சாய்ஸஸ் என்ன அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் குளோரைட் சேனல் ஓப்பனிங், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் குளோரைட் சேனல் ஓப்பனிங், ஆப்ஷன் சி ரெஸ்டிங் டைம் ஆஃப் குளோரைட் சேனல், ஆப்ஷன் டி வந்து போத் ஏ அண்ட் பி. ஸோ டியூரேஷனா, ஃப்ரீக்வன்சியா, ரெஸ்டிங் டைமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஃப்ரீக்வன்சி. சூப்பர். ஸோ பென்சோடைசிபின் வந்து ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி குளோரைட் கண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஹைப்பர் போலரைசேஷன் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரே இந்த மாற்றணும். பார்பிட்ரேட்ஸ் ஆக்ட் பை இன்க்ரீசிங் த டேஷ் ஆஃப் குளோரைட் சேனல் ஓப்பனிங். ஸோ சாய்ஸஸ் வந்து சேம் தான். ஆன்சர் மட்டும் இப்போ பார்பிட்ரேட்ஸ்க்கு என்ன வரும்னு சொல்லுங்க. பார்பிட்ரேட்ஸ்க்கு வந்து டியூரேஷன். எஸ், சூப்பர், நைஸ்.
ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் கரெக்ட் தான். டியூரேஷன் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், which is a benzodiazepine receptor antagonist? Option A methylcobalamin, option B ferrous sulfate, option C barbiturates, option D flumazenil. இதுல எது வந்து benzodiazepine receptor antagonist? நைஸ், எல்லாரும் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. flumazenil. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்மிபிசோல் இல்ல ஃபோமிபிசோல் அப்படிங்கிற ஒரு ட்ரக் யூஸ்டு இன் மெத்தனால் பாய்சனிங் டு இன்ஹிபிட் த என்சைம் டேஷ். ஸோ ஃபோமிபிசோல்ங்கிற என்சைம் வந்து மெத்தனால் பாய்சனிங்ல யூஸ் பண்றாங்க. இதை பத்தி ஒரு சில வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். அது எது? ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் டீகார்பாக்சிலேஸ், ஆப்ஷன் பி ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ், ஆப்ஷன் சி ஆல்கஹால் ஃபியூமரேஸ், ஆப்ஷன் டி ஆல்கஹால் கார்பாக்சிலேஸ். சூப்பர், ஆல்மோஸ்ட் ஒரு 80% எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ். ஸோ அந்த என்சைமை பிளாக் பண்றது மூலியமா மெத்தனாலோட மெட்டபாலிசமை அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த பெரிஃபரல் டீகார்பாக்சிலேஸ் இன்ஹிபிட்டார்? Peripheral decarboxylase inhibitor. Option A levodopa, option B carbidopa, option C orphanadrine, option D amantadine. நைஸ், எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. கார்பிடோபா. எஸ். ஆனால் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரக்கோட சஃபிக்ஸ் வந்து சிமிலராக ஒரே மாதிரி முடிஞ்சுதுன்னா அது ஒரே கேட்டகரின்ட்டு. ஆனால் அது இங்கே செட் ஆகாது. ஏன்னா லிவோடோப்பாவும் கார்பிடோப்பாவும் ஒரே மாதிரியான சஃபிக்ஸ் தான் கொண்டது, ஆனால் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ அது மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பென்செராசைடுன்னு ஒரு ட்ரக் இருக்கு. எஸ், கார்பிடோபா, பென்செராசைடு, அப்புறம் இன்னொரு ட்ரக் கூட ஒன்று இருக்கு. ஓகே, நாட் ரிமெம்பரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிவோடோபா இஸ் கன்வெர்டட் டு டோபமைன் பை விச் என்சைம்? ஸோ லிவோடோபா வந்து நம்ம பாடிக்குள்ளார அட்மினிஸ்டர் பண்ணி போனதுக்கு அப்புறமா அது பிரெயினை கிராஸ் பண்ணும்போது, பிரெயினை கிராஸ் பண்ணிட்டு இல்லை சம்டைம்ஸ் வெளியவும் நடக்கும், டோபமைனா மாறும். அது எந்த என்சைம் மூலியமா நடக்குது? டோபமைன் டீகார்பாக்சிலேஸ், dehydrogenase, carboxylase, methylase. எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்ட் தான். டோபமைன் டீகார்பாக்சிலேஸ். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, எபிலிப்சி பத்தி. எபிலிப்சி இஸ் கேரக்டரைஸ்டு பை டேஷ். ஆப்ஷன் ஏ கன்வல்ஷன், ஆப்ஷன் பி சீசர், ஆப்ஷன் சி ஃபிட்ஸ், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். ஸோ எபிலிப்சியில் இதில் எதை பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்வல்ஷன்னா என்ன, சீசர்னா என்னன்னு சொல்லி பழைய ப்ரீவியஸ் லைவ்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நெக்ஸ்ட், சடன் ஆன்செட் ஆஃப் இம்பேர்டு கான்சியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டேரிங். ஸ்டேரிங்னா வந்து ஒரே இடத்த அப்படியே கூர்மையாக உத்து பார்க்கறது. ஸோ சடன் ஆன்செட் ஆஃப் இம்பேர்டு கான்சியஸ்னஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டேரிங், இது வந்து எந்த எபிலிப்சியில் ஏற்படும்? ஆப்ஷன் ஏ பெட்டிட் மால் எபிலிப்சி, ஆப்ஷன் பி கிராண்ட் மால் எபிலிப்சி, ஆப்ஷன் சி ட்ராப் அட்டாக், ஆப்ஷன் டி மயோக்ளோனிக் சீசர். ஆப்சன் சீசர். எஸ், நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆப்சன் சீசருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னது? எஸ், பெட்டிட் மால் எபிலிப்சி. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In which type of epilepsy head may drop for a few seconds and the person may fall on the ground? அதாவது எந்த டைப் ஆஃப் எபிலிப்சியில் ஒரு பர்சனோட தலை வந்து சடனாக வந்து ட்ராப் ஆகிடும் அண்ட் அந்த பர்சன் வந்து கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ மயோக்ளானிக் சீசர், ஆப்ஷன் பி ட்ராப் அட்டாக், ஆப்ஷன் சி கிராண்ட் மால் சீசர், ஆப்ஷன் டி ஆப்சன் சீசர். ஸோ இது வந்து நேம்லேயே ஆன்சர் இருக்கு, இது நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், ட்ராப் அட்டாக், ரைட். அதுக்கு இன்னொரு பேர் போட்டிருக்காங்க, ரகுங்கிறாங்க, அக்கினைட் எபிலிப்சி. ஓகே, நைஸ், குட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் ஆல்சோ நான் ஆஸ் டானிக் கிளானிக் சீசர்? சாரி, சாய்ஸஸ் சொல்லிடுறேன். பெட்டிட் மால் எபிலிப்சி, கிராண்ட் மால் எபிலிப்சி, ட்ராப் அட்டாக், மயோக்ளானிக் சீசர். எதை வந்து டோனிக் குளோனிக் சீசர் அப்படின்னு சொல்றாங்க? ஓகே, நைஸ், மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, கிராண்ட் மால் எபிலிப்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபெனடாயின், அது கூட இன்னொரு ட்ரக் வரும், எத்தோடாயின் ஒன்று வரும், அப்புறம் மெஃபெனடாயின் ஒரு ட்ரக் இருக்கு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரி? ஆப்ஷன் ஏ டிஆக்சி பார்பிட்டுரேட், ஆப்ஷன் பி இம்யூனோஸ்டில்பீன்ஸ், ஆப்ஷன் சி ஹைடன்டாயின்ஸ், ஆப்ஷன் டி காபா டிரான்ஸ்அமினேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஹைடன்டாயின்ஸ். எஸ், எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அது ஏன்னா இந்த நேம்லேயே பாருங்க, ஃபெனடாயின், ஹைடன்டாயின், சிமிலர் சஃபிக்ஸ். நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following drug has teratogenicity? Option A ethosuximide, option B phenobarbital, option C phenytoin, option D levetiracetam. தாலிடோமைட். எஸ், தாலிடோமைட் தான் ஃபர்ஸ்ட் டெரட்டோஜெனிசிட்டிங்கிற ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதே காமிச்சது. ஃபெனடாயின் ஃபீட்டல் ஹைடன்டாயின் சிண்ட்ரோம். நிறைய பேர் ஃபெனடாயின் தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? யோசிச்சு சொல்லுங்க. எஸ்,
கரெக்ட் ஆன்சர் தான். phenytoin is the right answer. Next question, phenytoin act on which channel? ஸோ phenytoin வந்து எந்த சேனல்ல ஆக்ட் ஆகும் இல்லை பிளாக் பண்ணும்? ஆப்ஷன் ஏ சோடியம் சேனல், குளோரைட் சேனல், கால்சியம் சேனல், பொட்டாசியம் சேனல். எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. நைஸ், குட் ஒன். சோடியம் சேனல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஆல்கஹாலில் ஒரு கொஷின் இருக்கு. ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆல்கஹால்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளஷிங், த்ராபிங் ஹெட்ஏக், வாமிட்டிங், ஸ்வெட்டிங், ஹைப்போடென்ஷன், கன்ஃபியூஷன். இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன், ஆப்ஷன் பி அனபாலிக் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் அபியூஸ் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் ஆன்டபியூஸ் ரியாக்ஷன். Abuse, antabuse. Yes, correct answer is antabuse reaction. Okay, next question போலாம். Parkinson's diseaseல which is an example of COMT inhibitors. COMT னா catechol O methyl transferase அப்படிங்கிற என்சைம். அந்த என்சைமை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக். ஆப்ஷன் ஏ amantadine, option B bromocriptine, option C entacapone, option D memantine. எஸ், எல்லாரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. என்டகேப்போன் இல்லை டோல்கேப்போன், இந்த ரெண்டு ட்ரக் இருக்கு. நெக்ஸ்ட், அண்ட் இதில் பாருங்க காமனான சஃபிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which is an opioid receptor antagonist? ஆப்ஷன் ஏ மார்பின், ஆப்ஷன் பி ஃபென்டனில், ஆப்ஷன் சி நாலாக்சோன், ஆப்ஷன் டி பெத்திடின். காளீஸ்வரி ஆப்ஷன் சொல்லி தான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, எஸ், எல்லாருமே கரெக்ட். நாலாக்சோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மார்பின் ப்ரொடியூஸ். ஸோ மார்பின் ட்ரக்கை எடுத்துக்கிட்டா என்ன எஃபெக்ட் வந்து உண்டாகும்? ஆப்ஷன் ஏ அனால்ஜெசியா, ஆப்ஷன் பி sedation, option C euphoria, option D all the above. All the above. Yes, that is the correct answer. Next question. ஆல் த அபோவ் கரெக்ட். மார்பின் எடுத்துக்கிட்டா பெயின் கம்மியாகும், செடேஷன் தூக்கம் வர ஒரு ஃபீல் இருக்கும், அதாவது அமைதியான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் யூஃபோரியானா ஃபீலிங் ஆஃப் குட் சென்சேஷன் இல்லை ஃபீலிங் ஆஃப் குட் வெல்பீயிங். ஸோ ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு சென்சேஷன் கிடைக்கும். அதனால தான் அந்த ட்ரக்குக்கு வந்து அடிக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்ஐட்ஸ் பற்றி பார்க்கலாம். என்எஸ்ஐட்ஸ் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் act by dash. Options வந்து stimulating LOX, inhibiting LOX, stimulating COX, COX enzyme, inhibiting COX. Which is the right one?
ஆசம் ஆசம், எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இன்ஹிபிட்டர் ஆஃப் காக்ஸ், சிஓஎக்ஸ். ஓகே, இப்போ சிஓஎக்ஸை பிளாக் பண்ணா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட சிந்தசிஸ் வந்து பாதிக்கப்படும், அதை சொல்லிடுங்க. இந்த கொஸ்டின்ல அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாதவங்க. எஸ், ஆன்சர் தெரியாதவங்க கமெண்ட்டை பாருங்க. தட் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் யூஸ்ட் இன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இதுல எந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக் யூஸ் பண்றாங்க? ஆப்ஷன் ஏ ஓபியாய்டு அனால்ஜெசிக்ஸ், ஆப்ஷன் பி MAO inhibitors, ஆப்ஷன் சி COMT inhibitors, ஆப்ஷன் டி immunosuppressants. கமெண்ட்ல கொஸ்டின் போடட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து போடுறேன். இப்ப நான் சொன்ன சாய்ஸஸ்ல ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலா அதுல ஒரு 4 கேட்டகரி இருக்கு. கோல்டு சால்ஸ் இருக்கும், அப்புறம் டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே தான் கோல்டு வரும். என்எஸ்ஐட்ஸ் இருக்கு, இம்யூனோசப்ரசன்ஸ் இருக்கு. அதுல இப்ப நான் கொடுத்த சாய்ஸஸ்ல இம்யூனோசப்ரசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இன்கேஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா வேற ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்க இப்ப இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் தெரியணும்னா இம்யூனோசப்ரசன்ஸ் தெரிஞ்சா போதும். ஆனா நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இம்யூனோசப்ரசன்ஸ் இல்லாம டிமார்டுங்கிற கேட்டகரி கொடுத்தாலும் அது கரெக்ட் தான், என்எஸ்ஐ கொடுத்தாலும் கரெக்ட் தான். இப்படி புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் நாளைக்கு கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை தான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், which drug is used in gout இல்ல gouty arthritis? ஆப்ஷன் ஏ சிம்கோனைன், ஆப்ஷன் பி குயினைன், ஆப்ஷன் சி கோல்சிசின், ஆப்ஷன் டி குளோரோகுயின். ஒரு சில பேர் குயினைன் போட்டிருக்கீங்க. குயினைன் யூஸ் ஆகுமா என்ன? குயினைன் அந்த கேட்டகரியில் வராது, அது ஆன்டி மலேரியல் ட்ரக் தானே குயினைன். மோஸ்ட் பீப்புள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. கோல்சிசின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு. அந்த பிளான்ட்டோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேம்லேயே வரும், கோல்சிசினோட நேம்லேயே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட்ல போட்டிருக்கேன். ரெசர்பைன் அப்படிங்கிற ட்ரக்கு ஆன்டி சைக்கோட்டிக்ஸ்ல வரும். அது வந்து என்ன கேட்டகரி? ஆப்ஷன் ஏ டிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக், ஆப்ஷன் பி ஏடிபிக்கல், ஆப்ஷன் சி சைக்ளிக் கேட்டகரி, ஆப்ஷன் டி ஏசைக்ளிக் ஆன்டிசைக்கோட்டிக்ஸ். ஸோ இதுக்கும் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்டிசைக்கோட்டிக்ஸ்ல சைக்ளிக் ஏசைக்ளிக் வந்து கேட்டகரியே கிடையாது. ஸோ டிபிக்கலா ஏடிபிக்கலா அதுதான் நமக்கு தெரியணும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏடிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக்ஸ். சூப்பர், எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ். ஸோ ஆன்டி டிப்ரெசன்ஸ்ல ஒரு 4-5 கேட்டகரி இருக்கும். அதில் TCAன்னு சொல்லுவாங்க, ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ஸ். தே ஆக்ட் பை இன்ஹிபிட்டிங் த ரீஅப்டேக் ஆஃப் டேஷ். அதாவது எந்த பொருளோட ரீஅப்டேக்கை பிளாக் பண்ணி இந்த ட்ரக்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது? ஆப்ஷன் ஏ அட்ரினலின், ஆப்ஷன் பி நார் அட்ரினலின், ஆப்ஷன் சி ஹிஸ்டமைன், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். நான் இங்க கொடுத்துருக்கிறதுல வந்து எது அப்படிங்கறத சொல்லுங்க. இது இல்லாமலும் ஒரு சிலது வரும். எஃப்எம்ஜி பத்தி தெரியுமா? எஃப்எம்ஜின்னா என்னது தெரியலையே. நான் கொடுத்த கொஷின்ஸ்ல நார் அட்ரினலின் மட்டும்தான் கரெக்ட்.
அதை தவிர செரோட்டானினையும் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ் வந்து பிளாக் பண்ணும். ஓகே, நைஸ். ஸோ ஆன்சர் வந்து நாரட்ரினலின் அண்ட் செரோட்டானின். நெக்ஸ்ட் கொஷின், which of the following enzyme inhibits serotonin, noradrenaline, dopamine? இது மூணுத்துக்கும் காமனான ஒரு பேர் இருக்கு. ஸோ இது மூணுத்தையும் பிளாக் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட என்சைம். ஆப்ஷன் ஏ COMT, ஆப்ஷன் பி MAO, ஆப்ஷன் சி அமைன் டீகார்பாக்சிலேஸ், ஆப்ஷன் டி டோபமைன் டீகார்பாக்சிலேஸ். ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம், அதை பற்றி தெரியலீங்க. எஸ், எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. மோனோ அமைன் ஆக்சிடேஸ், MAOன்னு சொல்லுவாங்க. ஸோ MAO என்சைம் தான் இந்த செரோட்டானின், நாரட்ரினலின், டோபமைன் இது மூணுத்துக்கும் காமனான ஒரு பேர் இருக்கு, மோனோ அமைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது, மோனோ அமைன் ஆக்சிடேஸ். நெக்ஸ்ட் வந்து மேனியால இருந்து ஒரு கொஷின், லித்தியம் சால்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப். லித்தியம் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த டிசீஸ்ல யூஸ் பண்றாங்க? ஆப்ஷன் ஏ மேனியா, பைபோலார் டிசார்டர், டிப்ரெஷன், ஆல் த அபோவ். பைபோலார், ஆல். எஸ், ஆல் த அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மெயினாக வந்து மேனியால யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பைபோலார் டிசார்டர்லையும் கொடுப்பாங்க, யூஸ்ஃபுல்லான ட்ரக் தான். டிப்ரெஷன்லையும் யூஸ்ஃபுல்லான ட்ரக் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following drug is not a psychomotor stimulant? இதில் எந்த ட்ரக் சைக்கோமோட்டார் ஸ்டிமுலன்ட் கிடையாது? ஆப்ஷன் ஏ கெஃபீன், நிக்கேத்தமைடு, கொக்கைன், ஆம்பெட்டமைன். ஒரு 3 பேர் நிக்கேத்தமைட் போட்டிருக்கீங்க, ஒரு 2 பேர், ஒருத்தங்க கொக்கைன் போட்டிருக்கீங்க, ஒருத்தங்க ஆம்பெட்டமைன் போட்டிருக்கீங்க. சைக்கோமோட்டார் ஸ்டிமுலண்ட் அப்படின்னா மென்டல் ஆக்டிவிட்டி. சைக்கோனா வந்து மென்டல் ஆக்டிவிட்டி அண்ட் மோட்டார்னா வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் தூண்டக்கூடியது வந்து கெஃபீன், ஆம்பெட்டமைன், கொக்கைன், இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் நிக்கோத்தமைடுங்கிறது சைக்கோமோட்டார் கிடையாது. இட் பிலாங்ஸ் டு த கேட்டகரி ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட். ஸோ ஆப்ஷன் சி நிக்கேத்தமைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலன்ஸ். ஆப்ஷன் ஏ கெஃபீன், ஆப்ஷன் பி டாக்ஸாப்ரம், ஆப்ஷன் சி நிக்கேத்தமைடு, ஆப்ஷன் டி போத் டாக்ஸாப்ரம் அண்ட் நிக்கேத்தமைடு. ஸோ இதில் எது வந்து ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட்? இப்போ நான் சொன்ன 3 ட்ரக்ல ஆப்ஷன் ஏவை தவிர மீதி 2மே வந்து ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட் தான், டாக்ஸாப்ரம், நிக்கேத்தமைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் டோபமைன் ரிசெப்டார்ஸ். டோபமைன் ரிசெப்டார்ஸ் வந்து டோட்டலா எத்தனை இருக்கு? டோட்டலா வந்து D1ல இருந்து T3 3ஆ, இல்ல 4ஆ, இல்ல 5ஆ, இல்ல 6ஆ? எல்லாருமே 5ன்னு போட்டிருக்கீங்க. எஸ், கரெக்ட் ஆன்சர் 5. டோட்டலா 5 ரிசெப்டார்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
அல்லோபியூரினால் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. இதோட மெக்கானிசம், இட் ஆக்ட் பை பிளாக்கிங் த சிந்தசிஸ் ஆஃப் டேஷ். ஸோ அல்லோபியூரினால்ங்கிறது கவுட்ல யூஸ் பண்ற ஒரு ட்ரக். இது எதோட சிந்தசிஸை பிளாக் பண்ணி ஒர்க் பண்ணுது? ஆப்ஷன் ஏ யூரியா, ஆப்ஷன் பி யூரிக் ஆசிட், ஆப்ஷன் சி யூரியேட், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். யூரியா, யூரிக் ஆசிட், யூரியேட், ஆல் த அபோவ். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? யூரிக் ஆசிட். எஸ், கரெக்ட். ஸோ கவுட் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூரிக் ஆசிட் போய் எக்ஸசிவாக இருக்கிறதுனால அது போய் நம்மளோட ஜாயின்ஸ்லேயோ இல்லை ஒரு சில பகுதிகளில் போய் அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ யூரிக் ஆசிட் தான் இந்த ட்ரக் வந்து பிளாக் பண்ணுது. அது ஒரு என்சைமை பிளாக் பண்ணும். அந்த என்சைம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சிடேஸ்ன்னு முடியும் அந்த என்சைம் பேர், தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க. xanthine oxidase. எஸ், கரெக்ட். சூப்பர். பரவாயில்ல, லைவ் பார்க்குற எல்லாரும் பயங்கரமா இருக்கீங்க. அப்ரிஷியேட்டட், அப்ரிஷியேட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் இஸ் ட்ரூ அபவுட் லீவோடோப்பா? ஸோ லிவோடோப்பா பற்றின ஒரு உண்மையான விஷயத்த சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இது வந்து ஒரு ப்ரோ ட்ரக். செகண்ட் சாய்ஸ், இட் கேன் கிராஸ் பிளட் பிரெயின் பேரியர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் த லீவோ ஃபார்ம் ஆஃப் டோப்பமைன். ஆப்ஷன் டி வந்து ஆல் த அபோவ். ஸோ இது நாலுமே கரெக்டா இல்லை இது மூணுத்துல ஏதோ ஒன்று கரெக்டா? எஸ், சூப்பர். ஆல் த அபோவ். இது எல்லாமே கரெக்ட் தான். அது ஒரு ப்ரோ ட்ரக்கு, பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணோம், அண்ட் இது வந்து ஒரு லீவோ ஃபார்ம் ஆஃப் டோப்பமைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். valproic acid produces its effects by influencing. valproic acidனு ஒரு ட்ரக் இருக்கு. இது வந்து எபிலிப்சியில் யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் வால்ப்ரோயேட்னு கூட இன்னொரு ட்ரக் இருக்கு. அது வந்து டை வால்ப்ரோயேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரக் வந்து மெக்கானிசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ரிசப்டார்ல இல்லை சேனல்ல ஆக்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ சோடியம் சேனல், ஆப்ஷன் பி கால்சியம் சேனல், ஆப்ஷன் சி காபா ரிசப்டார், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். என்கிட்ட புக் வாங்கினவங்கலாம் கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. புக்கை பார்க்காம உங்கள் நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதில் தரவாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களால் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு உங்களோட பொட்டென்ஷியல் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர், ஒரு சில பேர் சி போட்டிருக்கீங்க, கால்சியம் சேனல் மட்டும்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வால்ப்ரோயிக் ஆசிட் வந்து மற்ற ட்ரக் மாதிரி கிடையாது. இதுக்கு மல்டிபிள் மெக்கானிசம் இருக்கு. இப்போ ஃபெனடாயின்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் தான், எத்தோசெக்சிமைன்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் தான். ஆனால் வால்ப்ரோயிக் ஆசிட்க்கு அப்படி கிடையாது, மல்டிபிள் மெக்கானிசம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. காபா, சோடியம், கால்சியம் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணும், எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதில் காபாவை மட்டும் அது ஸ்டிமுலேட் பண்ணும், மீதி ரெண்டுத்தையும் பிளாக் பண்ணும். நெக்ஸ்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லாஸ்ட் கொஸ்டின். எத்தோசக்சிமைடு அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கோட மெக்கானிசம், இட் ஆக்ட்ஸ் ஆன் டேஷ். ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் சேனல், சோடியம் சேனல், கால்சியம் சேனல், குளோரைட் சேனல். எத்தோசக்சிமைடு, குளோரைடு ஒரு சில பேர் போடுறீங்க. ஆக்சுவலாக எபிலிப்சியில் குளோரைட் சேனலுக்கு ரோலே கிடையாது எபிலிப்சி பொறுத்த வரைக்கும். குளோரைட் சேனல் வந்து வராது. பொட்டாசியம் சேனல் எபிலிப்சியில் இன்வால்வ் இருக்கா? இல்லை. ஸோ கால்சியமா சோடியமா?
சோடியம் சேனல் வந்து இந்த ஃபெனடாயின், கார்பமசபைன், வேற என்ன இருக்குது சோடியம் சேனல் ஆக்ட் ஆகும்? ஃபெனடாயின், கார்பமசபைன் சொல்லியாச்சு. அப்புறம் வால்ப்ரோயிக் ஆசிட், வேற என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் இருக்கும். பட் கால்சியம் சேனலில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக் தான் எத்தோசக்சிமைட். ஸோ எத்தோசக்சிமைட், ஃபென்சக்சிமைட் இதெல்லாம் பிலாங்ஸ் டு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். கால்சியம் சேனல்லையும் 3 டைப் இருக்கு. எல், என், டி அப்படின்னு 3 டைப் இருக்கு. எல் டைப், என் டைப், டி டைப். இதுல எத்தோசக்சிமைட் வந்து ஒரு டைப் மட்டும் தான் பிளாக் பண்ணும். அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எஸ், டி டைப், டி டைப் சேனல். ஸோ அதுதான் வந்து எத்தோசக்சிமைடோட மெக்கானிசம். ஃபென்சக்சிமைடுக்கும் அதே ட்ரக் தான். புக்கு எப்படி வாங்குறதுன்னு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. புக்கு பற்றி ஏதாவது என்கொயரி பண்ணோம் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட நம்ம குவிஸ் முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு we will close this session. Thank you everyone. புக்கோட ஃபீஸ் அதாவது புக்கோட ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக அந்த எம்சிக்யூ கண்டென்ட்டை பொறுத்து அப்பைக்கப்போ மாறுங்க. இப்போ இருக்கிற கண்டென்ட் 8500 எம்சிக்யூ இருக்கு. அந்த கண்டென்ட் பேசிஸில் புக்கோட ப்ரைஸ் வந்து 2800. இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா அப்போ வந்து பிரிண்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கன்சைஸ் பண்ணதுனால இந்த ப்ரைஸில் இருக்கு. டெய்லியும் லைவ் கண்டெக்ட் பண்ணுங்க அண்ணா. ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். I can see a lot of people are very smart in pharmacology. Really amazing. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஆன்சர் பண்ணவங்களுக்கும் சரி, இல்லை பேடாக ஆன்சர் பண்ணவங்களுக்கும் சரி, எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங் இன் யுவர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டடி. ஏன்னா எடுத்த உடனே எல்லாராலையும் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் தப்பாக சொன்னதெல்லாம் நாளைக்கு எக்ஸாமில் வந்தால் கரெக்டாக போடுவீங்க. அதுதான் லேர்னிங். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் போகும். ஸோ தப்பாக சொன்னவங்க வருத்தப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன கொஷின்ஸை மறக்காமல் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதுனீங்கனாலே இட்ஸ் அ ஹியூஜ் அப்ரிஷியபிள் திங். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் லைவ். இன்னொரு 2 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுறேன். செமஸ்டருக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? நைஸ், ஹாப்பி டு ஹியர் தட். ஹவு டு கெட் த புக் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்கிறேன். புக்கு இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு, ஸோ அதனால நீங்கள் வாங்கிக்கலாம். முன்னாடி தான் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு 1 மந்த் முன்னாடி. இப்போ ஸ்டாக் இருக்கு. என் நம்பர் எல்லா வீடியோலையுமே நம்பர் இருக்குங்க. நம்பர் தெரியாதவங்க வாங்கி மெசேஜ் பண்ணுங்க. மார்னிங் டைம்ல கால் கூட பண்ணலாம், பட் இப்போ முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்த லைவோட டாபிக் சொல்லிடுறேன். ஃபார்மகாலஜியே ஆரம்பிக்கலாம். என்ன டாபிக் போடுறது? கேன்சர். ஸோ கீமோதெரப்பி ஆஃப் கேன்சர் இல்லை ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதாவது நெக்ஸ்ட் குவிஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஸோ அதை நல்லா படிச்சுட்டு வாங்க. இல்லை 1 மார்க் வச்சுருந்தீங்கன்னா 1 மார்க் படிச்சுட்டு வாங்க. துஷாரா, இந்த பேர் ஏதோ கிரிக்கெட்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஹவு கேன் ஐ கெட்? ஸ்ரீலங்காவுக்கு கொரியர் சர்வீஸ் இருக்கான்னு தெரியலையே. சரி பார்ப்போங்க. ஓகே, அப்புறம் இந்த மோர் ஸ்டடி, லைக் உங்களுக்கு ஸ்டடியை தவிர வேற எதுவுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப நிறைய படிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை ஒரு வெறித்தனமா நான் ஜாபுக்கு போயே ஆகணும், இல்லை காலேஜில் ஹை ஸ்கோர் வாங்கி ஆகணும், அந்த மாதிரிலாம் யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாம் முக்கியம்தான். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் கொஞ்சம் தேவைப்படும். அதை பண்ணீங்கன்னா தான் உங்களோட பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து மூவி பார்த்தா ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கிரிக்கெட் பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் கிரிக்கெட்னா ரொம்ப கிரேஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஆர் ஃபார் யுவர் ஜாப் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு எது வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கு, உங்களுக்கு ஸ்டடினால ரொம்ப ப்ரெஷர் ஆகுதா, டென்ஸ் ஆகுதா, அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாரும் நல்லபடியாக படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஏடிஆர் பட் தே நீட் டு ட்ரீட். ஓகே ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாங்க. லைக் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளில் ஆன்டி கேன்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 வந்து நீங்கள் நிறைய எதை கேட்குறீங்களோ அதை பார்க்கலாம். ஏன்னா ஆன்டி கேன்சர் எனக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த போரிங் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏஎன்எஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஐயோ சாமி, அதை படித்து முடிக்கிறதுல போதும் ஆயிரும். அதில் இருக்கிற ட்ரக்கும் அது பிளாக் பண்ணுறதும் எஃபெக்டும். ஸோ அந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே, கிரிக்கெட் பார்க்குறவங்க நாளைக்கு 5 o'clock எந்திரிச்சு மேட்ச் பாருங்க, அமேசிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே, ஐ வில் எண்ட் த லைவ் நவ். நெக்ஸ்ட் லைவ் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் லைவ் எனக்கு தெரியல. நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு லைவ் போடுறேன். நாளைக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் லைவ் போடுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் டேட் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். Okay, thank you everyone for joining. I will meet you in the next live. Now in 10 seconds I will close this meeting. You all can leave now. Thank you.